தமிழ் மக்களுக்கு வணக்கம். மோடி, ஈடிக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று வீராவேசமாக நம்ம உதவாநிதி பேசியதை நம்ம பார்த்தோம். இது எப்போ? ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி இருக்கும். இப்பொழுது நேற்று முன்தினம் அமித்ஷா அவர்கள் மதுரை வந்திருந்த அந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்து, அதுவும் என்ன கடுமையான குற்றச்சாட்டுகள், கிட்டத்தட்ட 39,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்றது தான் பதிவு செய்கிறார் அமித்ஷா. இப்படி பதிவு செய்கின்ற நிலையில் இது குறித்து கேள்வி வைக்கப்பட்ட பொழுது, மோடி ஈடிக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் என்று சொன்ன உதவாநிதி என்ன செஞ்சுருக்கணும்? முதுகெலும்பு இருந்தவனாக தான் என்ன பண்ணியிருக்கணும்? அது பொய் குற்றச்சாட்டு, இந்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்ல வேண்டியது தானே. உன் கூட இருக்கிறவன்லாம் ஓடி போயிட்டான், ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற நிலையில் அதை பற்றி பேசுவதற்கு திராணியும் இல்லை, தெம்பும் இல்லை. உதவாநிதிக்கு மட்டும் இல்லை, அவர் அப்பனுக்கும் அப்படித்தான். இப்போ ஸ்டாலின் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான், மீண்டும் உறுதியோடு சொல்றேன், எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இதே உதவாநிதி என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க. பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், ஈடி இல்லை மோடிக்கும் நான் பயப்பட மாட்டோம், தொடர்ந்து என்னோட குரல் கொடுத்துதான் இருக்கோம். என்ன பண்ணாங்க? மிரட்ட பார்த்தாங்க. மிரட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு, பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, எங்களுடைய சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கைகள். தப்பு பண்ணுறவங்க தான் பயப்பட தேவை. நாங்கள் யாருக்கும் அடி பண்ணி தேவையில்லை, பயப்படுறதும் அவசியமும் கிடையாது. எதாக இருந்தாலும் சட்டப்பூர்வமாக சந்திப்போம். இவ்வளோதான் இவனுங்க டக்கு. இதை வச்சுக்கிட்டு தான் இவங்க கொடுக்குற பில்டப் எல்லாம். நாங்கள் டெல்லி இங்கே படையெடுப்பை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்லாம் இந்த உறக்க பேசினதெல்லாம் இருக்கு இல்லையா, மதுரையில் பேசினதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதே மதுரைக்கு அமித்ஷா இவர்களை பார்த்து 39,000 கோடிக்கு ஒரு துறையில் மட்டுமே நீ அடிச்சிருக்க, உன்னையெல்லாம் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இவனை யாரும் பதில் சொல்ல மாட்டானுங்களாம். இதுக்கு மட்டும் யாருன்னா ஸ்பெக்ட்ரம் ராஜா உட்கார வச்சு பதில் சொல்றது. இதிலே தெரியுது இல்லையா இவங்க எந்த அளவுக்கு இவங்களுக்கு முதுகெலும்பு இருக்குன்ட்டு. இந்த மாதிரியான ஒரு நிர்வாகத்தையும் இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட அரசியலையும் தான் இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வெளியில் வெட்டி ஜம்பம் பார்த்தீங்கன்னா, இவர்கள் திராவிடர்கள், நாங்கள் ஆரியர்கள் படையெடுப்பை எதிர்ப்போம், நாங்கள் டெல்லிக்கு இப்போ அடிபணிய மாட்டோம் அப்படின்லாம் சொல்ல வேண்டியது. உள்ளுக்குள்ளே என்னென்னா வெள்ளை கொடை. அங்கே மோடியோட அப்படியே 2 கையும் இப்படி சேர்த்து பிடிச்சிட்டா அப்புறம் பாருங்கள். அதே மாதிரி அந்த மோடியோட உட்கார்ந்த ஃபோட்டோவை பார்த்தீங்களா, ஒரு இன்ச்சு முன்னாடி வந்தால் ஸ்டாலின் கீழே வந்திருப்பார். இவ்வளவுதான் இவங்களுடைய தரம். இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கின்ற காரணத்தினால தான் மிக அருமையாக அரசியல் காய்களை நகர்த்துகிறார் கனிமொழி. டெல்லியில் இருக்கக்கூடிய இப்போ கூட சமீபத்தில் அந்த சர்வதேச நாடுகளுக்கெல்லாம் சென்று விட்டு வந்த எம்பிக்களுடைய அந்த கூட்டம், அவர்களை எல்லாம் பிரதமர் சந்தித்தார். அதில் ரொம்ப சுப்ரியா சுலே, அப்புறம் மஹுவா மொய்த்ரா போன்றவர்கள்லாம் இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க கனிமொழி அங்கே முக்கியத்துவம் பெறுகிறார். இதையும் டெல்லி தெரிந்தே செய்கிறது. எரிஞ்சே சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, வயிறு எரிஞ்சே சாவுங்கடா அப்படின்னு தான் அது பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெளிவாகிறது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் இவர்களுடைய கூட்டணியில் கொடசல்கள் அப்படின்ற பேரில் பேரம், வெளிப்படையாக பேரம் தான். காலையில் திருமாவளவன் எனக்கு அது புரியவே இல்லை. திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கிறார் அப்படின்றத யாருமே கேள்வி கேட்கல. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுக்கப்புறம் திருமாவளவன் அந்த கூட்டணியை விட்டு வெளியே வரப்போகிறார் என்று யாருக்குமே இங்கே இது கிடையாது, எதிர்பார்ப்பு கிடையாது. ஆனால் திருமாவளவன் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்து விடுவார் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கிளப்புவது யாருன்னா திருமாவளவன் தரப்பிலிருந்தே. அவங்களே கிளப்பி அது காலையில் கிளப்புவாங்களாம், மதியம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் சீட்டு நிறைய கேட்போம், அப்படி நிறைய சீட்டு கொடுக்கலைனாலும் நாங்கள் திமுக கூட்டணி தான் தொடருவோம் அப்படின்னு சொல்ல வைக்க வேண்டியது. இதையே குழப்பாக வச்சுருக்காங்க 1.5 வருஷமாக. எப்போ பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக விலகுகிறது என்று சொன்னதோ அன்னியிலேருந்து ஆரம்பித்து மீண்டும் பாஜக கூட்டணியில் அதிமுக சேருது என்பது வரையில் இதை சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அதான் பாஜக அதிமுக கூட்டணி வந்துருச்சு, இப்போ என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு பயம் என்னென்னா விஜயோட இவர் போய் சேர்ந்துப்பாரோ அப்படின்ட்டு. அவங்களுக்கு அந்த பயம் இருக்கோ இல்லையோ, திருமாவளவன் அந்த பில்டப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்போ அதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னாக்கா, பாமகவோட நம்ம பேச்சு நடத்தலாமான்னு ரூட்டு பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் ரொம்ப தெளிவாக பாமகவில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய சில சலசலப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மருத்துவர் ராமதாஸ் மிக தெளிவாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நீ கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா தினம் அன்புமணி ராமதாஸ் திமுக அரசாங்கத்தை
வெளுத்து வாங்கி அறிக்கைகளை விடுகிறார். அது வந்து துரதிருஷ்டவசமாக மீடியா அதை எடுத்து பேசுவதில்லை. உதாரணத்துக்கு அந்த மின் கொள்முதலில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் ஊழல் குறித்து அன்புமணி ராமதாஸோட அறிக்கை மிக அற்புதமான அறிக்கையாக இருந்தது. அதை எந்த மீடியாக்காரனும் பேசலை. மாறாக மருத்துவர் ராமதாஸ் இதை சொன்னார், அதை சொன்னார் அப்படின்னு, அதாவது குடும்பத்தை பற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்து மருத்துவர் ராமதாஸும் நிறைய அரசாங்கத்துக்கு எதிரான விமர்சனங்கள், சமுதாயத்துக்கு தேவையான நிறைய கருத்துக்களை சொல்கிறார். அதையெல்லாம் எடுத்து போட மாட்டேங்கிறாங்க. இவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்றதை தான் எடுத்து ப்ளோ அப் பண்ணுறாங்க. இது மீடியா செய்கிறது. இதற்கு வந்து பெண் நிறுவனம் போன்ற நிறுவனங்கள் துணை நிற்கின்றன. அதற்காகவே டிஐபிஆர், பெண் நிறுவனம் போன்றவை எல்லாம் அங்கே அமர்த்தப்பட்டிருக்கின்றன. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியே கம்யூனிஸ்ட் பக்கம் போவோம். கம்யூனிஸ்டும் அதே நாடகம் தான். நான் காலையிலே போட்ட காணொலியில் சொன்ன மாதிரி அதே நாடகத்தை தான் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது நாங்கள் இந்த கூட்டணி தான் இருப்போம், நாங்கள் மதச்சார்பற்ற கூட்டணியாக இதை தொடருவோம், ஆனால் எண்ணிக்கையின் அடிப்படையில் நாங்கள் அதிகம் கேட்போம், இப்படிலாம் பேசிட்டு கடைசியில் அவங்க கொடுத்ததை வாங்கி போகிறீங்க, அதுக்கு தேவையா அமௌண்ட் ஜாஸ்தியாக கேட்டு வாங்கிக்க போகிறீங்க, இவ்வளவுதான். ஆனால் இதையெல்லாம் விட இப்போ கவனிக்கத்தக்கதாக இருக்கக்கூடிய கூட்டணி எதுன்னா, எதிர்த்தரப்பில் பலம் பொருந்திய கூட்டணியாக தினம் தினம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், தேசிய ஜனநாயக கூட்டணி. அந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா, இப்படி டெய்லி ஒரு கூட்டணி கட்சி தலைவரை பிடிச்சி வச்சுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. பாஜகவுடன் கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. பிரதமர் டெல்லியில் எப்படி மோடி அவர்கள் முகமாக இருக்கிறாரோ அதுபோல் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முகமாக இருப்பார். இந்த கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைப்பதும் உறுதி. அப்படின்னும் பொழுது இவங்க வேணும்னு மீடியா வச்சு கூட்டணி ஆட்சி என்று சொன்னார், கூட்டணி ஆட்சி என்று சொன்னார்னு அதுக்கும் நயினார் நாகேந்திரன் மிக தெளிவாக பதில் சொல்லிவிட்டார். எங்களுடைய கூட்டணி கட்சி ஆட்சி அமைக்கும், இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுகவில் அவங்க இபிஎஸ் தலைமையில் அமையும், இபிஎஸ் தலைமையில் அமையும். அது பேசிக்கலாமா? இப்போ என்ன கூட்டணியின் ஆட்சி, கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி, அதுக்கு மேலே நீங்கள் வேண்டியதில்லை. அப்போ அதுலேயும் தெளிவாயிடுச்சு. அடுத்து இன்னைக்கு தினகரன் கொடுத்துருக்கின்ற அந்த ப்ரெஸ் மீட், அதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ற பேரை சொல்வதற்கு தயங்கினாலும் அது ரெடி பண்ணுறாரு. அவருடைய தொண்டரை அவர் ரெடி பண்ணி ஆகணும்ல. இவ்வளோ நாள் திட்டிட்டு ஓவர் நைட் நாங்கள் ப்ரைஸ் பண்ணி பேச முடியாது இல்லையா? அதனால் அது நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நாங்கள் அதிமுக அழைத்தால் 234 தொகுதிகளிலும் நான் சென்று கூட்டணி கட்சி தலைவர்களுக்காக, கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காக நான் பிரச்சாரம் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ மோரார்லெஸ் தேமுதிகவும் உள்ளே வந்துருச்சு அப்படின்றது தெளிவாகிறது. அதிமுக தலைமையில் தான். அப்போ ப்ரெஸ்ஸுக்காரங்க கேட்குறாங்க அவங்கள்ட்ட கேள்வி, என்ன கேட்குறாங்க தினகரன்ட்ட, இல்லை இந்த மாதிரி கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அதுக்கு அவர் தெளிவாக சொல்லிடுறாரு, பாருங்கள், அம்மாவின் கட்சி ஆட்சியை அமைக்கும், அதற்கு இந்த கூட்டணி உறுதுணையாக இருக்கும்னு அமித்ஷா அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்களும் தெளிவுபடுத்தி விட்ட பின்னர் உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவங்ககிட்ட போய் கேளுங்க, எங்கிட்டே ஏன் கேட்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி திமுகவை வீழ்த்தக்கூடிய கூட்டணி என்று பார்க்கப்பட்டு இந்த கூட்டணியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஸோ இது ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் அவருக்கு கட்சி கிடையாது. அப்போ கட்சி இல்லாத பன்னீர்செல்வம் எங்கே செல்வார் அப்படின்ற கேள்வி வருது. அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள், கோலப்பன் போன்றவர்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து விஜய் பக்கம் போவோம் அப்படின்ட்டு. ஆனால் பன்னீர்செல்வம் அந்த முடிவை எடுக்க தயங்குகிறார். அவரை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் இருக்கக்கூடிய நல்லுறவு அப்படின்றதை அவரை முறித்து கொள்ள தயாராக இல்லை. அப்போது அதில் அவருக்கு இருக்க ஒரே வாய்ப்பு என்ன, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக கோட்டாவில் தனக்கான ஒரு இடங்களை பெற்றுக்கொள்வது அப்படின்றது தான் அவருக்கான வழி. அதை நோக்கித்தான் அவர் செல்வார். இதுவரையில் அவர் முடிவை அறிக்கவில்லை, ஆனால் அவருக்கு அடுக்கப் போகின்ற முடிவு அதுவாகத்தான் இருக்கும் என்றுதான் தகவல்கள் வருகின்றன. பன்னீர்செல்வத்தை புரிந்து வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக அதைத்தான் ஏற்பார்கள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவர் கேட்டுப்பார், அதுக்கப்புறம் அவருக்கு என்ன சாதகமோ அதைத்தான் அவர் பண்ணுவார். ஸோ அதனால் அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒன்று ஒன்றா செட் ஆகிட்டே அந்த கூட்டணிக்கு உருவாகிட்டே வருது. இது உருவாவது எதுவுமே பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி இழுத்து ஸ்டாலின் மாதிரி அப்படியே பக்கத்துலேயே குறை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டெய்லி உறுதிப்படுத்தப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. கூட்டணி உறுதி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் முகம், அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுக ஆட்சி அமைக்கும். இதை நோக்கி தெளிவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது அதிமுக கூட்டணி. அடுத்து விஜய் எடுத்துப்போம். விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிலைப்பாடு, அவர் டிசம்பருக்கு அப்புறம் தான் அவர் வந்து அது முடிவு எடுப்பார் அப்படின்ற நிலையில் இப்போது அவருக்கு இருக்கக்கூடிய நோக்கம், அவருடைய பார்வை எல்லாமே தன்னுடைய கட்சியை பலப்படுத்துவது, தன்னுடைய கட்சியை மக்களிடம், அதாவது விஜய் என்கிற முகம் மக்களிடம் சென்று சேர்த்து விட்டது.
ஆனால் தன்னுடைய கட்சியை பலப்படுத்தக்கூடிய அந்த அவசியம் அவருக்கு இருக்கிறது. ஸோ அதில் தான் அவர் வந்து முழு கவனத்தை செலுத்துவார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஜூலை ஆகஸ்ட் வாக்கில் அவர் வந்து பயணம் மேற்கொள்வார், பல மாவட்டங்களுக்கு செல்வார், மக்களை சந்திப்பார். அதுக்கப்புறம் அவர் ஒரு முடிவை எடுப்பார். அது டிசம்பருக்கு அப்புறம் தான் அவர் அந்த முடிவை எடுப்பார். அதுவரையிலும் அவர் எடுக்க போகிறதில்லை. இடைப்பட்ட நேரத்தில் பீகார் தேர்தல் முடிவுகளும் வந்துடும் வச்சுப்போம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அடுத்து தனித்துவமாக நிற்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவன் ஆரம்பத்திலேயும் சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து 2 திராவிட கட்சிகளுடன் நாங்கள் வந்து கூட்டணி வைக்க விரும்பவில்லை, நாங்கள் தனித்தே எங்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து முதன்மையாக அறிவித்து அதை இப்படி முன்னெடுத்துட்டு போகலான்றதுல அவங்களும் இருக்க போகிறாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சி தனித்துவம் வாய்ந்த ஒரு பயணத்தை அது மேற்கொள்ளும். விஜயை பொறுத்த வரைக்கும் டிசம்பருக்கு பின்னர் அவர் அந்த முடிவை எடுப்பார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அது தலைமை தாங்கி அது அங்கம் வகிக்கிறது. அதனுடன் இருக்கக்கூடிய கட்சிகள் என்று ஒவ்வொன்றாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திமுகவில் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எல்லாத்தையும் நாங்கள் பக்கத்தில் வச்சுட்ருக்கோம், நாங்கள் பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கோம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் பணம், மீடியா இது எல்லாம் வைத்தும் கூட அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதனை அவர்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துகிறது. அதற்கு உதாரணம் தான் இந்த அமித்ஷாவுக்கு கூட நேரடியாக பதில் சொல்ல முடியாமல் திணறும் ஸ்டாலினும் உதவாநிதியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.